வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து 20,000 ஒரு பட்ஜெட் வீடியோ போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 15,000 போட்டிருக்காங்க. ஒருவேளை 15,000 நீங்கள் 15,000 யாருன்னா பட்ஜெட் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 15,000 ஒருத்தவங்க வந்து குடும்பத்தை நடத்துகிறோன்னா அவங்க 2 விஷயம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 15,000 பட்ஜெட்டை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் வந்து கம்பல்சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகணுங்க. அப்படி ஒய்ஃபால் வேலைக்கு போக முடியல, வீட்டிலேருந்து எதனா ஒரு இன்கம் வந்து கண்டிப்பாக அவங்க ஏர்ன் பண்ணணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு நம்மளால அந்த வாழ்க்கையை வந்து நம்ம ரன் பண்ண முடியுங்க. நான் வந்து இதில் போட்டிருக்க பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது பட்ஜெட் வீடியோ மணி சேவிங்ஸ்னு வந்தாலே ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா, செல்வம் என்பது சேமிப்பு என்பது செல்வம் தாங்க. ஃபஸ்ட்டு சேர்த்து வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சேமிப்பு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செலவு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செலவை வந்து நம்ம கரெக்டாக பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டு வாடகை தாங்க போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 15,000 ஒருத்தவங்க குடும்பம் நடத்துகிறாங்கன்னா அவங்களோட வீட்டு வாடகை பார்த்திங்கன்னா 4,000லேருந்து 5,000 வரையும் இருக்கும். 15,000 நம்ம வந்து சம்பளம் வாங்குறோம்னா 7,000 8,000 கொடுத்தா கண்டிப்பாக நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் பார்த்திங்கன்னா 4,000 போட்டிருக்கேங்க. மெயின்டெனன்ஸ் வந்து 200 போட்டிருக்கேங்க. பொதுவாக இன்றைக்கி எல்லா வீட்லேயும் மெயின்டெனன்ஸ்லாம் வாங்குறது இல்லை. எதனா சும்மா ஒரு குறிப்பிட்ட வீட்டில் தாங்க வாங்குறாங்க. ஈபி வந்து 300 போட்டிருக்காங்க 2 மாதத்துக்கு ஒரு தடவை. மொத்தமே பார்த்திங்கன்னா 4,500 தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிகை பொருளுங்க. மல்லிகை பொருள் பார்த்திங்கன்னா 1,500 போட்டிருக்கேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் கொடுக்க அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய், அப்புறம் கோதுமை, அதுக்கப்புறம் வந்து அந்த சோப்பு, டீ தூள்லாம் கூட நான் யூஸ் பண்ணுவேங்க. அதுக்கப்புறம் அரிசிங்க. அரிசி மூட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை எடுப்பேன். 1,200லேருந்து 1,300 எடுப்பேங்க. அதுக்கப்புறம் பூஜைங்க. பூஜை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே கம்பல்சரி பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளின்னு சொல்லி 2 நாள் நம்ம சாமி கும்பிட்றோம். அதுக்கு பூ, வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் வெத்தலை தீபம் போட ஆரம்பிச்சிட்டாங்க வர. அதுக்கு வெத்தலை, பழம் எல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 போட்டிருக்கேங்க. உண்டியல் சேமிப்புக்காக தனியாக ஒரு 100 போட்டிருக்கேங்க. இந்த உண்டியல் சேமிப்பு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு இதுலேயும் நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே டோட்டல் பண்ணி பார்த்திங்கன்னா 3,000 வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழம் மற்றும் காய்கறிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு போய் சந்தையில் வாங்கிட்டு வந்துடுவேங்க. 250 ஒரு வாரத்துக்கு 250 போட்டிருக்கேன். இன்ட்டு 4 வாரத்துக்கு 1000 இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா வாரம் வாங்குவேன்னா பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வாங்குவேன், ஒரு வாரம் வாங்காமல் விட்டுருவேன். ஒரு வாரம் கம்மியாக வாங்குவேன், ஒரு வாரம் அதிகமாக வாங்குவாங்க. நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தாங்க சாப்பிடுவோம். அதனால் பார்த்திங்கன்னா 250 போட்டிருக்கேன். 4 வாரத்துக்கு 1000 போட்டிருக்கேங்க. இதுக்கு வந்து 2,000 வருதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் போட்டிருக்கேங்க. சில்ட்ரன்ஸ் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கட்டி அனுப்புவோம்லங்க. நம்ம வந்து இந்த சாக்லேட்டு, பிஸ்கெட்டுன்னு போகாமல் பார்த்திங்கன்னா ப்ரௌட்ஸு, நிலக்கடலை, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் அந்த உடச்ச கடலை அதெல்லாம் நம்ம வந்து கட்டி கொடுக்கலாங்க. அது வந்து பசங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட் ஐட்டம்லாம் கொடுக்காம நம்ம தவிர்க்கலாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் வந்து 500 போட்டிருக்காங்க. நானே என் பசங்களை வந்து பிக்கப் ட்ராப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 200 நான் பெட்ரோல் போடுறேங்க. அதனால் 500 போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொபைல் தாங்க இன்றைக்கி எல்லாருமே ஆல்ரெடி. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி மொபைல்ன்றது ஒரு தேவையாக போயிடுச்சு. கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு வீட்டில் 2 மொபைல் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அந்த 2 மொபைலுக்கு ஈஸி 500 போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 1,500 ஆகுதுங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு 500 போட்டிருக்கேன். எப்பயுமே அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வெளியே போய் சாப்பிட்லான்னு எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும் தாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு லஞ்சுக்கோ டின்னருக்கே போனாலே அந்த அந்த என்ன சொல்கிறது கண்டிப்பாக 500லேருந்து 600 1000 வரைக்கும் பில் வந்துடுங்க. அந்த லஞ்சுக்கு போனால் அந்த டின்னரு எது நம்ம போனாலும் இங்கே பேசிக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி போய் வெளியே போய் சாப்பிட்டா 500 ஆகிடுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே டோட்டல் பண்ணி போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12,000 வருதுங்க. நம்ம பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 15,000. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3,000 வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குங்க. இதில் வந்து 3,000ன்றது 2,000 வரும், 2,500 வரும். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட் போகிறத பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வருங்க. 1,000 500 முன்ன பின்ன வருங்க. இந்த 3,000 எப்படி சேமிக்கலாம்னு சொல்கிறேன் பாருங்கள்.
பொன்மகள் சேமிப்பு திட்டம் சொல்லி ஒன்று இருக்குங்க. அது வந்து மகனுக்கும் போடலாம், பொன் மகளுக்கும் போடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1000 ரூபா போடலாம். நான் போட்டிருக்கேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் நாங்கள் போடணுங்க. அதுக்கப்புறம் கோல்டு ஸ்கீமில் வந்து ஒரு 1000 ரூபா போடலாம். அதுக்கப்புறம் இந்த சீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த குலுக்கல் சீட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 1000 ரூபா போடலாம். இப்போ இதில் 3000 நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டாச்சுங்க. இப்போ வந்து கோல்டு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபான்னா 12 மாதத்துக்கு 12,000 வரும். அந்த குலுக்கல் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபான்னா அதுவும் 12 மாதத்துக்கு 12,000 வருங்க. இந்த பொன்மகள் சேமிப்பு மட்டும் பர்மனெண்ட்டாக நம்ம போடுறது தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5% வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மாதம் 500 இருக்குது. நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 12,000 வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,000லேருந்து 25,000 வரையும் வருங்க. இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கோல்டாகவோ அல்லது உங்களுக்கு தேவையான சேவிங்ஸ் எதுனா நீங்கள் வந்து அதுக்கு முதலீடு பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணலாங்க. இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு சேர்க்குற பணங்க. அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டான சேமிப்பில் போடுங்க. சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.